Hello, dear students. Welcome to the session on vector differentiation, lecture 3. இப்போ வரக்கூடிய முதல் 5 ப்ராப்ளமும் 2 மார்க்ல வரும்பா. இது சிம்பிளான ப்ராப்ளம். Find gradient of R. இந்த R வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 12th தெரிஞ்சிருக்கும். வெக்டார் இயற்கணிதத்தில் வந்திருக்கும். R வெக்டார்ங்கிறது வந்து ஒரு பொசிஷனல் வெக்டார். R vector, xi vector plus yj vector plus zk vector. Vector algebra நீங்க இத 12th படிச்சிருப்பீங்க. R vector வந்து position vector. இந்த position vectorக்கான gradient வந்து find out பண்ணனும். சரி, Rங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த வெக்டாருக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தீங்கன்னா R ன்னு எழுதுவீங்க. வெக்டார்ங்கிறது டைரக்ஷன் இருக்கும், அப்புறம் அதுக்கு மேக்னிட்யூட் இருக்கும். அந்த மேக்னிட்யூடோட வேல்யூ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதை ஆர்னு வந்து சொல்லலாம். ஆர்ங்கிறது இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். ஐ வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும், ஜே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும், கே வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும். இதுவும் வந்து உங்களுக்கு 12th வந்திருக்கும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது கிரேடியன்ட் ஆஃப் ஆர். கிரேடியன்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியலையா? டெல் ஆஃப் ஃபை ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு இருக்குன்னா del of phi na I vector dou phi by dou x plus j vector dou phi by dou y plus k vector dou phi by dou z. இதெல்லாம் r வந்து நீங்க phi இருக்க வேண்டிய இடத்துல r வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். ஸ்டேஜ் 1ல நான் dou r by dou x உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த r ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு சைடும் x பொறுத்து நீங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். dou by dou x r ஸ்கொயர், இந்த சைடில் அதே மாதிரி dou by dou x x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் z ஸ்கொயர். இப்போ இதே இடத்துல dou by dou r இருந்ததுன்னா நீங்க r ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னன்னு எழுதலாம்? 2r ன்னு எழுதலாம். ஆனா இந்த r ஸ்கொயரை xங்கிற வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்போ என்ன ரூல் வந்து யூஸ் பண்ணணும்? செயின் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இந்த dou by dou x r ஸ்கொயர் ஈக்குவல், இதை செயின் ரூலை யூஸ் பண்ணி எப்படி முதல்ல இதை நீங்க r பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடுவீங்க. dou by dou r, இந்த r ஸ்கொயரை r பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ப்ராடக்ட் வித் dou r by dou x. ஈவன் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கூட வந்திருக்கும். கரெக்ட்? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் டாபிக்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இது வந்திருக்கு. நான் செயின் ரூல் யூஸ் பண்றது dou by dou r ஸ்கொயர் into dou r by dou. இப்போ dou r and dou r கேன்சல் ஆச்சு, திரும்ப பழைய ஃபார்முக்கு கிடைச்சிடும். இப்போ dou by dou r ஸ்கொயர் நாங்க என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? r பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r ப்ராடக்ட் வித் dou r by dou x. இது எதனுடைய ஆன்சர்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன ஆன்சர் வரும்? x பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்க. இது xங்கிற வேரியபிள் இருக்கு, y z வந்து கான்ஸ்டன்ட். அதனால இந்த ரெண்டு குவாண்டிட்டி வந்து 0 வந்து இதுவும் 0 ஆயிடும், இது வந்து 0 ஆயிடும். புரியுதா? Now the answer is simple. Left hand side ல என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2r into dou r by dou x. புரியுதா? அப்ப 2r dou r by dou x equal to x. இந்த 2 க்கு 2 வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். இப்போ dou r by dou x உடைய வேல்யூ வந்து என்ன? x by r. dou r by dou x வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதே ப்ரொசீஜர் similarly we can apply to dou r by dou y, y by r ன்னு எழுதலாம், dou r by dou z, z by r. இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். எக்ஸாம்லயும் நீங்க இது மாதிரி எழுதலாம். ஒரு குவான்டிட்டியை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு சிமிலர்லி எழுதிட்டு dou r by dou y, x க்கு பதில் y ன ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுங்க, dou r by dou z னா y க்கு பதில் z னு வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்ணா போதும். சிமிலர்லி அப்ப இந்த மூணு குவான்டிட்டியும் தெரியும். டைரக்டா இத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் பண்ணு. கிரேடியன்ட் ஆஃப் r ஈக்குவல் I வெக்டர், இது வந்து எதனுடைய வேல்யூ? dou r by dou x உடைய வேல்யூ. இந்த இடத்துல என்ன இருக்கும்? dou r by dou y, அதனுடைய வேல்யூ வந்து y by r. dou r by dou z ன்னு இருக்க இடத்துல z by r. இப்போ இது எல்லாத்துலயுமே காமனா எது இருக்குதுன்னா 1 by r இருக்கு. 1 by r வெளியே எடுத்துடலாம்.
1 by r வெளியே வந்ததுன்னா xi vector plus yj vector zk vector which is nothing but r vector by r. அப்ப gradient of r உடைய வேல்யூ வந்து r vector by r. இது வந்து ஒரு 2 mark problem. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம். Find the gradient of 1 by r. சேம் ப்ரொசீஜர். r க்கு என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் gradient of 1 by r க்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதே r வெக்டர் பொசிஷன் வெக்டர் அதுக்கான மாடுலஸ் வேல்யூவை r ன்னு எடுத்துப்போம். அடுத்தது r ஸ்கொயர்னா வந்து என்ன பண்ணணும்? ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா r ஸ்கொயர் ஈக்குவல் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர். இப்போ gradient of 1 by r I வெக்டர் phi ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1 by r சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். dou by dou y 1 by r k vector dou by dou z 1 by r. இப்போ இதுலயே வந்து நீங்க எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் dou by dou x 1 by r சிமிலர்லி எழுதிட்டு மற்ற டேர்ம் வந்து எழுதலாம். அது ஈஸியா தான் இருக்கும். இப்போ dou by dou x அதே செயின் ரூல் அப்ளை பண்றீங்க. இதை முதல்ல r பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்புறம் r x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இது r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 by x உடைய டிஃபரன்ஷியேஷன் minus 1 by x square. In place of x இருக்க வேண்டிய இடத்துல r இருக்கு. அப்ப 1 by r உடைய டிஃபரன்ஷியேஷன் r பொறுத்து minus 1 by r square dot product of dou r by dou x. dou r by dou x உடைய வேல்யூ என்னன்னு தெரியும். எதுல கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ வந்து that was nothing but x by r. இப்ப ப்ராடக்ட் பண்ணனும்னா minus x by r cube. dou r by dou x உடைய வேல்யூ என்னன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். x by r minus x by r cube. எக்ஸாம்ல நீங்க இந்த 2 மார்க் ப்ராப்ளம் வந்துச்சுனா dou r by dou x உடைய வேல்யூவை நீங்க இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் minus x by r cube. புரியுதா? Similarly இதே மாதிரி dou by dou y 1 by r உடைய வேல்யூ minus y by r cube. dou by dou z 1 by r minus z by r cube னு சிம்பிளா எழுதிடலாம். gradient of 1 by r அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூஷன் பண்றீங்க. சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிட்டு இதுலயே வந்து காமனா என்ன இருக்கு? r cube-ஐயும் மைனஸையும் வெளிய எடுத்துடலாம். minus 1 by r cube வெளிய வந்துருச்சுனா xi vector plus yj vector zk vector. This value is r vector. r vector minus 1 ஓட பெருக்கும்போது minus r vector by r cube. அடுத்தது third problem. Gradient of log of r. our r vector அடுத்தது modulus of r vector அது வந்து r ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து squaring on both sides r square. Gradient of log of r I vector dou by dou x log r plus j vector dou by dou y log r plus k vector dou by dou z log r. இப்போ இந்த குவாண்டிட்டியை நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கு அப்புறமா சிமிலர்லி எழுதிட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் எழுதிடலாம். இப்போ இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்? இத வந்து முதல்ல r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 1 by r dou r by dou x. dou r by dou x உடைய வேல்யூ from the problem and what we know that அதோட வேல்யூ வந்து x by r. நான் மீண்டும் சொல்றேன் இதனுடைய வேல்யூவை நீங்க டைரக்டா x by r னு வந்து எழுதலாம். இது ஒண்ணும் கஷ்டமான ஃபார்முலா கிடையாது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. dou r by dou x னா x by r னு நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். Similarly dou by dou y log r வந்து எப்படி எழுதலாம்? y by r square dou by dou z 1 by r z by r square னு வந்து எழுதலாம். டைரக்டா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூஷன் பண்றீங்க. இதுல இருந்து எதை வெளிய எடுத்தோம்னா 1 by r square வெளிய எடுத்துறணும். எடுத்துட்டா xi vector plus yj vector plus zk vector இதோட வேல்யூ வந்து r vector by r square. அடுத்தது fourth problem. இது முக்கியமான ஒன்று. prove that curl of grad of phi equal 0 vector. இது மாதிரி தியரி ஃபார்மேட்லயே क्वेश्चन வரும். gradient of phi க்கு curl அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் வந்து 0 vector. grad of phi கான ஃபார்முலா grad of phi னா I vector dou phi by dou x plus j vector dou phi by dou y plus k vector dou phi by dou z. grade னா என்ன பண்ணும்? ஒரு ஸ்கேலார் ஃபீல்டை வெக்டார் குவாண்டிட்டியா கன்வெர்ட் பண்ணும். டைவர்ஜென்ஸ் என்ன பண்ணும்? ஒரு வெக்டார் ஃபீல்டை ஸ்கேலார் குவாண்டிட்டியா கன்வெர்ட் பண்ணும். கர்ல் வந்து என்ன பண்ணும்? ஒரு வெக்டார் குவாண்டிட்டிக்கு நீங்க கர்ல் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு வெக்டாரை உங்களுக்கு தரும். இது எல்லாமே லெக்சர் 1ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். இப்ப grad of phi வந்து I vector dou phi by dou x plus j vector dou phi by dou y plus k vector dou phi by dou z. இது வந்து ஒரு வெக்டார். இந்த வெக்டாருக்கு நீங்க கர்ல் வந்து அப்ளை பண்றீங்க. கர்ல் அப்ளை பண்ணனும்னா
ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன i வெக்டார் j வெக்டார் k வெக்டார்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது ரோ வந்து டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். இந்த மூணாவது பிளேஸ்ல i வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து டோ ஃபை பை டோ எக்ஸ் j வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் டோ ஃபை பை டோ ஒய் k வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும். இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் i வெக்டார் பொறுத்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த காலத்தை டெலீட் பண்ணணும், இந்த ரோவை டெலீட் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கும் போது டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் டோ இசட்னு வரும். இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் டோ இசட்னு வந்து கிடைக்கும். கரெக்டா? இது வந்து என்ன, டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் டோ இசட். இது வந்து என்ன, டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் டோ இசட். சாரிங்க, ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். இது வந்து ஸ்கொயர் வந்து கிடையாது. டோ ஒய் பை டோ இசட். புரியுதுங்களா? அதே மாதிரி சாரி, இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் டேர்ம் வந்து வரக்கூடாது. இப்போ அடுத்தது ஜே வெக்டாரை பொறுத்து நீங்க பண்றீங்க. இதை எடுத்து மல்டிபிகேஷன் பண்ணுறது டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் டோ இசட்னு வரும். மைனஸ் ஆஃப் டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் டோ இசட் பிளஸ் கே வெக்டார். கே வெக்டாருக்கு இந்த காலத்தை டெலீட் பண்ணணும், இந்த ரோவை டெலீட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் டோ ஒய் மைனஸ் டோ ஸ்கொயர் ஃபை பை டோ எக்ஸ் டோ ஒய். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு ஜீரோ வெக்டார் வந்து கிடைச்சிடும். இது வந்து 2 மார்க் ப்ராப்ளம். இந்த ஒரு இடத்துல ஸ்கொயர் இருக்காது. நான் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் போஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் தான் எடுத்துடும். புரியுதுங்களா? ஸ்கொயர் வரக்கூடாதுங்க. டோ ஸ்கொயர் ஃபை பை டோ ஒய் டோ இசட் தான் வரணுமே தவிர இந்த ஸ்கொயர் வரக்கூடாது. பை மிஸ்டேக்காக நான் அதை டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். சாரி. பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் போஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் வந்து இருக்காது. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார். முதல்ல கர்ல் ஆஃப் எஃப் வெக்டாருக்கான ஃபார்முலா வந்து கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார் i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய். எஃப் வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்? இதுவும் லெக்சர் 1ல இருக்கும். ஒரு எஃப் வெக்டாரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன்னா f1 i வெக்டார் பிளஸ் f2 j வெக்டார் plus f3 k வெக்டார். சாரி, k வெக்டார் சரியா எழுதல. அப்ப i வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் f1 j வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் f2 k வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து f3. அதை எடுத்து நீங்க தேர்ட் ரோவை வந்து எழுதிக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்ன டிட்டர்மினன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். i வெக்டார் இந்த காலத்தை விட்டுறணும், இந்த ரோ விட்டுறணும். அந்த மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா டோ f3 பை டோ f3 வந்து y-ஐ பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் மைனஸ் டோ f2 பை டோ z. அதே மாதிரி j வெக்டாருக்கு இந்த காலத்தை விட்டுறணும், இந்த ரோவை விட்டுறணும். f3-ஐ x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் வந்து எழுதணும். அடுத்தது z-ஐ பொறுத்து பண்ணோம்னா மைனஸ் டோ f1 பை டோ z. அடுத்து இந்த ரோ விட்டுணும், இந்த k வெக்டார் f2-வை x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் மைனஸ் டோ f1 பை டோ y. சிம்பிள். இப்போ அடுத்தது இந்த குவான்டிட்டிக்கு நீங்க வந்து டைவர்ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். f vector by a continuity difference. இதுக்கு டைவர்ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. டைவர்ஜென்ஸ் இஸ் நதிங் பட் டோ f1 பை டோ x டோ f2 பை டோ y டோ f3 பை டோ z. இந்த இடத்துல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? i வெக்டாருக்கு முன்னாடி எதை வருதோ அதை x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். j வெக்டாருக்கு முன்னாடி என்ன வருதோ அதை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். k வெக்டாருக்கு முன்னாடி என்ன வருதோ அதை z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க நம்ம இடத்துல கர்ல் ஆஃப் f வெக்டாருக்கு டைவர்ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். கர்ல் ஆஃப் f வெக்டார் ஒரு வெக்டார், அதுல i வெக்டாரா வந்து என்ன இருக்குது? i வெக்டாருடைய குவாண்டிட்டி வந்து டோ f3 பை டோ y மைனஸ் டோ f2 பை டோ z. j வெக்டார் வந்து நம்ம மைனஸ் உள்ள பெருக்கிக்கலாம்.
minus dou f3 by dou x plus dou f1 by dou z minus பிறகு வச்சு அது வந்து plus ஆ மாறும். அடுத்தது k வெக்டர் வந்து என்ன dou f2 by dou x minus dou f1 by dou y. இத வந்து x பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். இத வந்து y பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத வந்து z பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் அவுட் ஆகும். கேன்சல் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 ன்னு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்தலாமா? சிம்பிள் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான், கஷ்டமான கான்செப்ட்ல ஒண்ணும் இல்ல. இப்ப dou by dou x நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிட்டோம். இங்க மட்டும் மைனஸ் ஆல பெருக்கும்போது பிளஸ் வந்து மைனஸா மாறும், இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறும். because of the reason determinant கண்டுபிடிக்கும்போது செகண்ட் குவாண்டிட்டி வந்து இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இதை x பொறுத்து பண்றீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? dou square f3 by dou x dou y minus dou square f2 by dou x dou z ன்னு கிடைக்கும். அடுத்தது இது minus dou square f3 by dou y dou x dou square f1 dou y dou z ன்னு கிடைக்கும். இது பெருக்கும்போது dou square f2 dou z dou x இது வந்து dou square f1 dou z dou y ன்னு வந்து கிடைக்கும். சொன்ன எல்லாத்துலயும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கேன்சல் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 வெக்டர் வந்து கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் நடத்தின இந்த 5 ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து 2 மார்க் ப்ராப்ளம். வெக்டார் கால்குலஸ்ல ஒரு முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 95% இந்த கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்து கேட்பாங்க. ஒரு இர்ரோட்டேஷனல் வெக்டார் அதுக்கான ஸ்கேலார் ஃபீல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. புரியுதுங்களா? இப்போ நான் நடத்துற இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் நிறைய டைம் வந்து கேட்டிருக்கோம். சொன்ன மாதிரி 95% எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. சரி, இர்ரோட்டேஷனல் வெக்டார்னா என்ன? எந்த ஒரு வெக்டாருக்கு நீங்க கர்ல் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் வந்து 0ன்னு வருது, அதுக்கு பேர் வந்து இர்ரோட்டேஷனல் வெக்டார். இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம், சொலினாய்டல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு வெக்டாருக்கு நீங்க டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சொலினாய்டல் வெக்டார்னு பேர். அது லெக்சர் 2ல வந்து கொடுத்துருப்பேன். ஒரு வெக்டார் இர்ரோட்டேஷனல் வெக்டாரா இருந்தா அது ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். திரும்ப நம்ம இதுக்கு வருவோம். கிரேட் ஆஃப் ஃபைனா வந்து என்ன மீனிங்ப்பா? கிரேட் ஆஃப் ஃபைனா ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு இருக்கும். இதான் வந்து அந்த ஸ்கேலார் ஃபீல்ட். ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு இருக்கும். நீங்க அதுக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு வெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வரைக்கும் நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அது என்ன ரிவர்ஸ் டைரக்ஷன்? ஒரு வெக்டார் இருக்கும். இந்த வெக்டாரை கிரியேட் பண்ண ஃபைங்கிற ஃபங்க்ஷன் என்ன அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவர் எய்ம் இஸ் வாட் இஸ் தட்? ஒரு வெக்டார் குவான்டிட்டி இருக்கும். அந்த வெக்டார் குவான்டிட்டியை கொடுத்துருக்கூடிய ஸ்கேலார் ஃபீல்டு என்ன அதான் வந்து கண்டுபிடிக்க போறோம். அது எல்லாத்துக்குமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த எஃப் வெக்டார் என்னவா இருக்கணும்? அது ஒரு இர்ரோட்டேஷனல் வெக்டாரா இருந்தா மட்டும்தான் உங்களால டெல் ஆஃப் ஐ கண்டுபிடிக்க முடியும். எல்லா வெக்டாருக்கும் இது வந்து பாசிபிள் கிடையாது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். எந்த ஒரு வெக்டார் வந்து இர்ரோட்டேஷனல் வெக்டார் இருக்கும், அதாவது அதனுடைய கர்ல் கண்டுபிடிச்சு 0 இருக்கும், அதுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியாது, அதனுடைய ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனை ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். புரியுதா? இதுல ரெண்டு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், show that f vector 6iy plus z cube I vector plus 3x square minus z j vector 3x z square minus y k vector is irrotational அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறமா find phi such that f vector equal del phi. அது irrotational இருந்தா தான் உங்களுக்கு அது கரஸ்பாண்ட் ஆகக்கூடிய ஸ்கேலார் ஃபீல்ட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f vector, to prove f vector is irrotational. Irrotational curl of f vector வந்து கண்டுபிடிக்கணும். del cross f vector. நான் வழக்கமா சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ மாறாது. ஃபர்ஸ்ட் ரோ வந்து i vector, j vector, k vector. செகண்ட் ரோ வந்து என்ன? dou by dou x, dou by dou y, dou by dou z. இந்த இடத்துல என்ன எழுதலாம்? i vector உடைய கோஎஃபிஷியன்ட் 6y plus z cube. j vector உடைய கோஎஃபிஷியன்ட் 3x square minus z இங்க எழுதணும். k vector உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க எழுதணும். இப்போ i வெக்டர்னா இந்த காலத்தை விட்டுறணும், அடுத்தது இந்த ரோ விட்டுறணும். இதை இந்த குவான்டிட்டியை y பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த குவான்டிட்டியை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
determinant கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது dou by dou y 3x z square minus y minus dou by dou z 3x square minus z. அடுத்தது minus j vector. minus j vector இந்த காலத்தை விட்டுறணும். இந்த ரோ delete பண்ணிட்டு dou by dou x இந்த குவாண்டிட்டி x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த குவாண்டிட்டியை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் minus dou by dou z. Similarly k vector க்கு k vector இந்த காலத்தை விட்டுறணும். இந்த ரோ விட்டுறணும். dou by dou x 3x square minus z minus dou by dou y 6xy z cube. அப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது இதை y பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்றீங்க. y பொறுத்து பண்ணும்போது x உம் z உம் கான்ஸ்டன்ட், இது 0 ஆயிடும். மைனஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. இதை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். -1 டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 ஃப்ரண்ட்ல வந்து இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அது இருக்கட்டும். இப்போ அடுத்து இந்த இடத்துல இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y வந்து கான்ஸ்டன்ட், z உம் கான்ஸ்டன்ட். x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, இந்த குவாண்டிட்டி எப்படி வரும்? 3z² கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அதனால 3z² minus y வந்து 0 ஆ மாறிடும். அடுத்து இந்த இடத்துல z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 6xy 0, z cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z². அடுத்தது plus k வெக்டர். இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6x minus z 0 ஆகும். அடுத்தது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? 6x கிடைக்கும். -1 -1 வந்து +1 0, இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். ஆன்சர் வந்து 0. Which implies f vector is irrotational. அப்ப irrotational இருக்கும்போது we will move on to the next step. இதுக்கான scalar field வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். To find the scalar potential. But del of phi, வழக்கமா del of phi எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இந்த term I vector dou phi by dou x, j vector dou phi by dou y plus k vector dou phi by dou z. f vector வந்து எழுதுறோம். கொடுத்திருப்படி f vector அப்படி எழுதுறோம். Equating the coefficient of I vector in 1. ஸ்டேஜ் 1ல I வெக்டார் உடைய கோஎஃபிஷியன்ட் ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணனும். dou phi by dou x, இங்க I வெக்டார் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 6xy plus z cube. இந்த dou by dou x இந்த சைடு வந்துச்சுனா x. இதை x பொறுத்து ரெண்டு சைடு இன்டகிரல் வந்து பண்ணனும். இதுல மூணு குவாண்டிட்டி கிடைக்கும். நீங்க எழுதும்போது 5 னு எழுதுவேன். டிஃபரன்ஷியேஷனுக்காக 5 1 னு வந்து எழுதலாம். இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட், 6 கான்ஸ்டன்ட், y கான்ஸ்டன்ட், z cube y னு வந்து கிடைக்கும். 6x square by 2 y constant z cube x plus c1. 6 ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது 3x square y plus z cube x plus c1. இதே மாதிரி equating the coefficient of j vector. j vector உடைய coefficient வந்து என்ன? 3x square minus z. இந்த சைடுல வந்து dou f by dou y. இப்போ இத y பொறுத்து நீங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஸ்டேஜ் 1ல I வெக்டார்னா வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, j வெக்டார்னா y பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். இது இந்த சைடு வந்து y பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேஷன் பண்றீங்க. அத வந்து 5 2 னு எடுத்துங்க. 3x² y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² கான்ஸ்டன்ட், 3x² y minus zy plus c2. Equating the coefficient of k vector in 1. The k vector உடைய coefficient ஈக்குவல் பண்ணனும். 3xz² minus y ஈக்குவல் வந்து என்ன? dou phi by dou z. z பொறுத்து இன்டகிரல் பண்ணுங்க. z பொறுத்து இன்டகிரல் பண்ணா என்ன ஆகும்? 3x கான்ஸ்டன்ட், z² இன்டகிரல் பண்ணும்போது z cube by 3 minus yz. இத வந்து 5 3 னு எழுதலாம். சரி, அப்ப ஸ்கேலார் ஃபீல்ட் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நான் கொடுத்திருக்கூடிய அந்த 5 நீங்க கண்டுபிடிச்ச 51 52 53 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 3x² y 2 டைம்ஸ் வந்திருக்கு, z cube x 2 டைம் வந்திருக்கு, minus zy அல்லது yz 2 டைம்ஸ் வந்திருக்கு. எது ரிப்பீட் ஆயிருக்கோ அத ஒரு டைம் மட்டும் தான் நீங்க எழுதணும். even though 2 times வந்தாலும் ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன எழுது? 3x² y ஒரு டைம் தான் எழுதணும், minus yz ஒரு டைம் தான் எழுதணும், அடுத்து z cube வந்து ஒரு டைம் தான் எழுதணும். இது மாதிரி தான் நீங்க ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? இது ரொம்ப சிம்பிள். ரிப்பீட் ஆகிறத ஒரு டைம் மட்டும் தான் எழுதணும். ஏதாவது ஒரு டைம் வந்துச்சுன்னா அதை அப்படியே டைரக்டா நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இதே மாடல்ல உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. show that f vector y² cos x plus z cube I vector plus 2y sin x minus 4 j vector
plus 3x z square k vector is irrotational and find its scalar potential. f vector எழுதிட்டு அடுத்தது இதுக்கான curl of f vector அதெல்லாம் எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்றீங்க. சப்ஸ்டிட்யூஷன் பண்ணதுக்கு அப்புறமா இத i vector பொறுத்து இத y ஐ பொறுத்து நீங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. y ங்கற டேர்மே கிடையாது. அதனால ஆன்சர் என்ன வரும் 0 வரும். அடுத்து z ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணது y இருக்கு x இருக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. அதனால இந்த டேர்ம் வந்து 0. அடுத்து j வெக்டர்னா இந்த காலம் விட்டுறணும். அடுத்து இந்த ரோ விட்டுறணும். x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z² ஈஸி. அடுத்து இது z ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். z ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதுல y இருக்கு x இருக்கு. அதனால இது வந்து 0. z³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z². z³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 அப்ப 3z² வந்து கேன்சல். அடுத்து k வெக்டர் இருக்கு. இந்த காலத்தை விட்டுறணும். இந்த ரோவை விட்டுட்டு இதை x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4 sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. இதை y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x -2y cos x வந்து கிடைக்கும். அப்ப இது ரெண்டும் வந்து என்ன ஆகும்? ரெண்டுத்துடைய ஆன்சர் கேன்சல் ஆகும். சாரி y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y² டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2y cos x னு சொல்லிட்டு சாரி y² இத y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y² டிஃபரன்ஷியேட் பண்ணா -2y cos x எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிடும். ஆன்சர் வந்து 0. which implies f vector is irrotational. போன ப்ராப்ளம் மாதிரி என்ன பண்ணுவோம்? இந்த சைடுல gradient of இந்த சைடுல கொடுத்திருக்கிற வெக்டர் எழுதணும். equating the coefficient of I vector. இதை x ஐ பொறுத்து நீங்க இன்டெகிரல் வந்து பண்ணணும். x ஐ பொறுத்து integrating with respect to x அத 5 ன்னு எடுத்துக்கணும். x ஐ பொறுத்து இன்டெகிரல் பண்றீங்கன்னா y கான்ஸ்டன்ட் cos x ஓட இன்டகிரேஷன் வந்து என்ன? +sin x z³ வந்து கான்ஸ்டன்ட் dx இன்டெகிரல் பண்ணும்போது x வந்து கிடைக்கும். 0 ன்னு எழுதக்கூடாது. புரியுதுங்களா? y² cos x ஓட இன்டகிரேஷன் sin x z³ dx இன்டெகிரல் பண்ணோம்னா x ஏனா z³ வந்து ட்ரீட்டட் as a கான்ஸ்டன்ட். எப்ப பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ல x ஐ பொறுத்து இன்டெகிரல் பண்ணும்போது +c1. இதே ப்ரொசீஜரை j வெக்டருக்கும் பண்ணனும் k வெக்டருக்கும் பண்ணனும். equating the coefficient of j vector in 1. இத y ஐ பொறுத்து நீங்க இன்டெகிரல் பண்றீங்க. y ஐ பொறுத்து இன்டெகிரல் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? y² sin x -4y. ஏன்னா y இன்டெகிரல் பண்ணும்போது y²/2 2 க்கு 2 கேன்சல் ஆகும். y sin x -4 கான்ஸ்டன்ட் dy இன்டெகிரல் பண்ணா y ன்றது கிடைக்கும். டேர்ம் கிடைக்கும். c2. equating the coefficient of k vector. z ஐ பொறுத்து இன்டெகிரல் பண்ணனும். z ஐ பொறுத்து இன்டெகிரல் பண்ணீங்கன்னா 3x z³/3 3 கேன்சல் x z³. இப்ப போன ப்ராப்ளம் மாதிரியே இதை எடுத்து எழுதிக்கிறீங்க. எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். y² sin x 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. z³ x 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. -4y ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதை நீங்க டைரக்டா எடுத்து எழுதலாம். எது ரிப்பீட் ஆகுதோ அத ஒரு டைம் தான் எழுதணும். y² sin x ஒரு டைம் எழுதிருக்கீங்க. x³ z³ ஒரு டைம் எழுதிருக்கீங்க. -4y ஒரு டைம் தான் எழுதணும். புரியுதா? இதான் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது உங்களுக்கு 8 மார்க் ப்ராப்ளமா வரும். வழக்கமா என்ன பண்ணுவோம்? முடிச்சதுக்கு அப்புறம் இதை பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி f vector கொடுத்திருக்கேன். is irrotational and find its scalar point function. ஆன்சர் இருக்கு. ஒரு சில சமயம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டடா இல்லையா? fluid motion is given by fluid motion இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். is the motion is irrotational. இது வந்து irrotational கேட்பாங்க. irrotational நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்ல் கண்டுபிடிங்க. கர்ல் கண்டுபிடிச்சீங்க ஆன்சர் வந்து கண்டிப்பா 0 வரும். அத நீங்க சொல்லணும். if so அப்படி இருக்கிற பட்சத்துல find the velocity potential. velocity potential னா which is nothing but scalar field கண்டுபிடிக்கணும். நான் ரிசர்ச் எழுதிக்கிறேன். இங்க வந்து q வெக்டர் velocity potential வந்து 5 கண்டுபிடிக்கணும். q வெக்டர் இது வந்து மோஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஆன்சர். இந்த டைப்ல நிறைய டைம் வந்து fluid motion அது கொடுத்துருவாங்க. அதுல இருந்து velocity potential ஃபைண்ட் அவுட் பண்றது. which is இது வந்து எப்படி தெரியுது? நல்லா பார்க்கிறதுக்கு ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளம் தெரியுது. क्वेश्चन பேப்பர் செட்டர் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் இது மாதிரியான கேள்வி வந்து கொடுப்பாங்க. புரியுதா? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். Thank you so much for your listening.